அனைவருக்கும் வணக்கம். அமாவாசையில் பிறந்த குழந்தை பிற்காலத்தில் திருடனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறது நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது உண்மையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிடத்தில் சொல்லப்படுற பல தகவல்கள் தவறாக திரிக்கப்பட்டு வழக்கத்தில் இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பூராடத்தில் நூலாடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். இதில் நூல் அப்படின்றத திருமண மாங்கல்யத்தை குறிப்பதான் சில தவறாக திரிச்சு சொல்கிறாங்க. உண்மையில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும். படிக்கும் புத்தகத்தை குறிப்பது தான் அந்த நூல். ஆரம்பத்தில் கல்வியில் தடை ஏற்பட்டாலும் பின்னால் அவங்க நல்ல கல்வி பெற்று வளர்ச்சியும் காண்பாங்க. இது போன்ற தவறான தகவல்களில் ஒன்று தான் அமாவாசையில் பிறந்தா திருடன் ஆவான் அப்படின்றதும். அப்படின்னா அமாவாசையில் பிறந்தவங்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் தான் அனைத்து கிரகங்களும் வலிமை பெறுது. ஆத்மகாரகனான சூரியனும் மனோகர சந்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்ட தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாளில் ஒரு சில கிரகங்கள் வலுவடைகிறதுனால இந்த தோஷம் அப்படின்றது ஏற்படுது. உதாரணத்துக்கு துதியை திதியில் தனுசு மற்றும் மீனராசி வலிமை இழக்கும். சதுர்த்தி திதி அன்னைக்கு கும்பம் மற்றும் ரிஷிபம் வலிமை இழக்கும். பிரதமை திதி அன்னைக்கு துலா மற்றும் மகர ராசி வலிமை இழக்கும். இதுபோல ஒவ்வொரு திதி அன்னைக்கும் சில ராசிகள் வலிமை இழக்கும். ஆனால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் அனைத்து கிரகங்களும் வலிமை பெற்று விளங்கும். இதனால் அந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு தோஷம் அப்படின்றது ஏற்படாது. அதனால் அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு அதிக அறிவாற்றல் இருக்கும். திறமையானவங்களாம் திகழ்வாங்க. ஆனால் அவங்களுடைய திறமை பிறரால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். இதனால் அவங்களுக்குரிய வாய்ப்புகளை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்வாங்க. வாய்ப்புக்காக காத்திருக்கவே மாட்டாங்க. இதனால் சில பிரச்சனைகளையும் அவங்க சந்திப்பாங்க. தன்னலமின்றி அடுத்தவர்களுடைய நலம் கருதி வாழ்பவர்களாக இருப்பாங்க. தங்களுடைய திறமைகள் தடுக்கப்படுறதுனால தங்களை தாங்களே முன்னிலைப்படுத்தி கொள்வாங்க. இதனால் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க தலைக்கணம் பிடித்தவர்கள் போல தோன்றலாம். இவங்க கூட இருக்கிறவங்களுக்கே இவங்களை பற்றி முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ரொம்பவுமே குழப்பவாதியாகவே இவங்க இருப்பாங்க. தந்திரக்காரர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் கூறிய சில கருத்துக்கள் அந்த சமயத்தில் புரியாவிட்டாலும் வேறொரு சமயத்தில் நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும். அமாவாசையில் பிறந்தவங்க எதையாவது தேடுறதுலேயே நாட்டம் கொண்டு இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் செலுத்துவாங்க. இன்னும் அப்படின்னு அதிக எதிர்பார்ப்புகள் இவங்கக்கிட்ட இருக்கும். இருக்கிறத வச்சு திருப்தி கொள்ளவே மாட்டாங்க. இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லாதது போலேயே அவங்களுக்கு தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதையோ இழந்தது போல மன இறுக்கத்தோடையே இருப்பாங்க. இதுக்கு காரணம் அமாவாசை அன்று சந்திரன் பலமிழந்து காணப்படுவது தான் அப்படின்னு சொல்லுது ஜோதிடம். ஒரு விஷயத்துல வெற்றி கண்ட பிறகும் திருப்தி கொள்ளாம மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த திருமண பந்தம் ஏற்பட்டாலும் அதுலேயுமே திருப்தி கொள்ளவே மாட்டாங்க. இன்னும் சிறப்பான வாழ்க்கை அமைந்து இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசையில் பிறந்தவங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் முழு கவனத்தோடு ஈடுபடுவாங்க. தங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. உணவு அருந்தும் போதும் திருப்தி கொள்ள மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை கூறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின் வாங்கவே மாட்டாங்க. ஒரு முறை முடிவெடுத்தது தான் அப்படின்னு தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க மற்றவங்களுடைய மனதை சுலபமாக கவர்ந்து விடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.